அப்படி இருக்கு. இது என்னடாண்டா, ஒரே கல்பிட்டி வீதி ஏத்தாளை புத்தளத்துல ஒரே ரோட்டில இவருக்கு 3 பேர், அவருக்கு 5 பேர், அவருக்கு 10 பேர், எல்லாரும் தலைமைத்துவம் ஜமாத்துல் முஸ்லிமின் ஏத்தாளை புத்தாளம் பண்ணிக்கிறா எப்படி இது? அப்ப இப்படியான ஆக்கள்கிட்ட அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இதுதான் ஜமாத்துல் முஸ்லிமினும் இமாமும் மிக பிழையான நிலைப்பாடு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்கள் வருவார்கள் என்று சொன்னபோது, அதிகமாக வருவார்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அப்படியான நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிற கட்டளை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் செஞ்ச அந்த பையத்துகளை அவர்களோடு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் கருதி சுருக்கமாக நான் இதனை முடிக்க பார்க்கிறேன். மிக நீண்ட தலைப்பு இது, சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய சகோதரர்கள், நான் 20 வருடமாக பழகிய என்னுடைய நண்பர்கள் இந்த வழிகட்ட கொள்கைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். சில தாய்மார்கள் இருக்கின்றார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற வயது வந்தும் இந்த கொள்கைக்குள்ளேதான் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை, ஆனா மாப்பிள்ளை இல்லை. அப்படி இருந்தும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பையத்தை செஞ்ச மாப்பிள்ளையத்தான் முடிக்கணும், அப்படி முடிச்சாதான் உனக்கு சொர்க்கம், இல்லையே அப்படியே இருந்து மௌத்தா போயிடு என்று எத்தனையோ பெண்கள் 37 வயசு 38 வயசு 40 வயசுல எல்லாம் கல்யாணமே முடிக்காம இருக்காங்க. பருவ வயதை அடைந்ததும் புள்ள பரதா போட்டு மூடணும் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக பாடசாலைக்கு அனுப்பாம பையத்தை செஞ்சு வீட்டுக்குள்ளே பிள்ளைய வச்சு எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு யோசிச்சு யோசிச்சு மனநோயாளிகளா இருக்கிறார்கள். நான் சும்மா கற்பனையில பேசல, என்னிடத்திலே தொடர்பு கொண்டு மௌலவி ஹமீத் மௌலவி கிட்ட போறேன்டா, என்ன செய்யணும், அவரை நம்பர் எடுத்து தரலாமா என்று கேட்ட எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள். கவுன்சிலிங்க்கு, ஆலோசனை வழிகாட்டுதலுக்கு சில சகோதரர்கள் கூட்டிக்கும் வந்தார்கள். எந்த வீட்டை வந்து தங்கி அவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று மருந்து எடுத்துட்டு போன சரித்திரங்களும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உறவுகளுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பல வேலை பழுக்களுக்கு மத்தியில் இந்த செய்திகளை சொல்லிவிட்டு செல்ல வந்திருக்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்தின் மூலமாக மட்டும்தானா இஸ்லாத்துக்கு ஆக்கள் எடுத்தாங்க என்று பார்த்தா கிடையாது. கலிமாவின் மூலம் ஒருவர் இஸ்லாத்துக்கு வரலாம். பல செய்திகள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சா அபூ தாலிபினுடைய இறுதி தருவாயிலே அவரிடத்திலே போய் என்ன சொன்னாங்க, சாச்சா பையத்து செஞ்சு தண்டனை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த அபூ தாலிபுக்கு 2 பாதணிகள், நெருப்பினால் செய்யப்பட்ட 2 பாதணிகள் அணிவிக்கப்படும். அதனை அணிந்தால் அவருடைய மூளை உருகி அப்படியே வெளியே வரும் என்று சொன்னார்கள். இந்த பாதனுடைய வெப்பத்தினால் அப்படி ஒரு நிலைமை. அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸிலையும் கலிமாவை தான் ஏற்றுக்கொள்ளுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயினுடைய சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் ஆரம்பத்திலே முஷ்ரிக்காக இருந்தார்கள், இணை வைப்பவளாக. அவர்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள். ஆனால் அந்த தாய் என்ன செய்கின்றார்கள், ஏற்க மறுக்கின்றார்கள். ஒரு நாள் இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை நான் பலமுறை இஸ்லாத்துக்கு அழைத்தேன், ஆனால் வருகிறார்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய நபியே அந்த தாய்க்காக துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த அபூ ஹுரைரா ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தித்த போது அந்த ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை கபூல் செய்கின்றார். அபூ ஹுரைரா வளமையை போல வீட்டுக்கு போகின்றார். தன் தாய் வீட்டிலே மகன் வருவதை அறிந்து மகனுக்கு சொல்லுகின்றார்கள், மகனே அந்த இடத்திலே நில்லு, உள்ளே வராதே என்று கூறிவிட்டு அவர்கள் உள்ளே சென்று குளித்து விட்டு ஆடை, அவர்களிடத்தில் இருந்த சுத்தமான ஆடையை அணிந்து விட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய மகனுக்கு முன்னால் தன்னை முழுமையாக மறைக்கிற ஆடையை அணிந்து கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள் மகனுக்கு முன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யார்கிட்ட சொல்றாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு.
சொன்னாங்களா, அம்மானே ஓடி போய் முகமது நபியை கூட்டிக்கா பையத் செய்ய போறேன். செல்லல. என்ன சொன்னாங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா, அதாவது அந்த சந்தோஷம் அவர்களுக்கு அதிகரித்து அவர்கள் அழுது விடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் நடந்த விஷயங்களை சொல்லுகின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருக்கின்றது. எனவே இப்படி பல செய்திகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த கலிமாவை சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகிவிடுகிறான் என்பதற்கு பல செய்திகள். ஆனால் மிக மனவருத்தமான விடயம் என்னவென்றால், இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கலிமா சொன்ன மக்களை நரகவாசிகள் என்று சொல்கின்றார்கள். தொழுது நோன்பு பிடித்து அல்லாஹ்வை ஏற்று நபியை ஏற்ற மக்களை நரகவாசிகள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவங்கள பக்கம் போய் பார்த்தா அவங்க ஹஜ்ஜும் செய்கிற கஅபாவுக்கு போனாலும் தனியத்தான் தொழுது ஓட்டுவார். எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த ஜமாத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை சரியா எடுத்துக்கலாம், பிள்ளைகளை நல்லா படிச்சு அதுக்குரிய ஒரு சரியான ஒரு செட்டப் செஞ்சுக்கலாம். நம்மட உம்மா பாப்பா ஜமாத்துல் முஸ்லிமில் இல்லைன்னு அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம். நானும் வெக்கப்படாமல் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனது தாய்க்கும் என்னால் ஜனாசா தொழுகையில் அந்த ஜமாத்துக்குள் இருந்த காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனது தாயும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். சுய நினைவு அற்றவர்களாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த நேரத்திலே நான் என்னுடைய தாயை என்னுடைய பராமரிப்புக்கு கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கு தொழுவிக்க வேண்டும், அவர்களை சரியான முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று பல முயற்சி செய்தேன். ஆனால் ஏற்றாலையில் இந்த உத்தரவு வந்து விட்டது, அவருக்கு நீங்கள் தொழுவிக்க முடியாது என்று, அவருக்கு பையத்து கடமை இல்லை என்று. அப்ப நான் என்ன செய்ய என்று கேட்ட போது தொழுவிக்காம அடக்கி போட்டு வந்தா சரி என்று சொன்னாங்க. எனக்கு நான் இப்ப அதோட்டு வெளியாகி வந்த நேரமும் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் ஒரு தலை குனிவையும் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்ப நாங்க வெளியாகிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னால பார்த்தோம், அங்க இருக்கிற புத்தளம் அமீர் அவருடைய தாய்க்கும் அப்படி ஒரு சூழல். அவர் என்ன செய்கின்றார், ஒரு நாள் திடீரென்று அறிவிக்கிறார், எங்கட உம்மா பைய செஞ்சுட்டாங்க. அவர் அறிவிச்சு அடுத்தாண்டு அல்லது அதுக்கு பிறகு உம்மா மௌத்தாகிறா, எல்லா ஜமாத்தும் வந்து தொழுகை நடத்தப்படுது. அதே போன்று இப்படியான நோய்வாய்ப்பட்ட புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த மாதிரியான 2 பேர்களுக்கு சேர்த்து திருமணம் செய்கிறார்கள். ஒரு வாலிபன் ஒரு யுவதி, 2 பேரும் சுயநினைவு இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அப்படியான 2 பேரை சேர்த்து என்ன செய்கின்றார்கள், திருமணம் நடத்தி விடுகின்றார்கள். இப்படி அப்ப நான் யோசிச்சேன், இப்ப அந்த காலத்துல ஒரு சட்டம், இப்போ ஒரு சட்டம். எனவே இது என்னென்று கொஞ்சம் பார்க்கணும் என்று சொல்லி ஆய்வு செஞ்ச போதுதான் இந்த விடயங்கள் நமக்கு தெளிவுக்கு வருகிறது, வெளிச்சத்துக்கு வருகின்றது.